அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு வந்து நம்ம நீட் சிலபஸ்ல 19வது அலகு, அதாவது எலக்ட்ரானியல் சாதனங்கள் அப்படிங்கிற ஒரு பாடத்துல நம்ம சிலபஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா டெக்ஸ்ட் புக்ல எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் கொடுத்திருப்பாங்க. இங்க எலக்ட்ரானியல் சாதனங்கள் மட்டும் கொடுத்திருக்காங்க நம்ம சிலபஸ் நீட் சிலபஸ்ல. சரியா? 19வது அலகு. என்ன சார் கேள்வி அப்படின்னு சொன்னா, 2019ஆம் ஆண்டு நீட் தேர்விலே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கொடுக்கப்பட்ட சுற்று வரைபடம், அதாவது சர்க்கியூட் டயக்ராம் சொல்லுவோம் இல்லையா, வரைபடத்திற்கான சரியான பூலியன் செயல்பாடு, பூலியன் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம் இல்லையா, பூலியன் ஆபரேஷன், அது எது? அண்ட் கேட்டு, ஆர் கேட்டு, நாண்ட் கேட்டு, நாட் கேட் என்று 4 கொடுத்திருக்காங்க. எது சரியான விடை அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? இப்ப இந்த சுவிட்ச் படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க இடதுகை பக்கத்துல ஏபின்னு 2 சுவிட்ச் இருக்கு. வலதுகை பக்கத்துல என்ன சார் இருக்கு? +5 வோல்ட். இது என்னது? எர்த். சரியா? அப்ப இது பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரி, இது நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரி. ரெண்டுக்கும் இடையில ஒரு ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் ஒரு எல்இடி பல்பு, அப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்ப இப்படி இருந்தாலே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு பல்புக்கு நம்ம வோல்டேஜ், பேட்டரியில இருந்து வோல்டேஜ் கொடுக்குறோம். அப்ப என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா பல்பு எரியும். சரியா? அப்படி எரியும். சோ அந்த 2 சுவிட்ச் இங்க போட்டுருக்கோம் சார், ரெண்டுமே ஆஃப்ல தான் இருக்கு. ஆஃப்ல இருக்குன்னு என்ன அர்த்தம்? இதுக்கும் இந்த 2 சுவிட்சுக்கும் இந்த சர்க்கியூட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இங்க இருந்து கரண்ட் வருது, வெளியே போகுது, பல்பு எரிக்கிறோம். அப்ப இந்த சுவிட்சுகள் ஏ மற்றும் பி தாழ்நிலையில், தாழ்நிலைன்னு என்ன சார் அர்த்தம்? நீங்க தான் படிச்சிருப்பீங்க, நம்ம புக்கில் படிச்சிருக்கோம். தாழ்நிலைன்னா ஆஃப்னு அர்த்தம். டிஜிட்டல் இதை பொறுத்த மட்டும், முறையை பொறுத்த மட்டும் அதை 0 ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. 0வில் உள்ள பொழுது எல்இடியில் மின்னழுத்தம் இருக்கும். எல்இடி இருமுனைகளுக்கு இடையே மின்னழுத்தம் இருக்கும். அதனால எல்இடி உயர்நிலையில் இருக்கும். ரெண்டுக்கு இடையில வோல்டேஜ் கொடுத்தா பல்பு எரியுது, அவ்வளவுதான். அப்ப எப்படி சொல்றோம்? ஏ பல்பு 0 நிலை, சாரி, ஏ சுவிட்ச் 0 நிலை, பி சுவிட்ச் 0 நிலை, பல்பு ஒய் என்பது ஒளிரும் நிலை, அதாவது 1. அப்ப 0 0. சரி சார், ஏதாவது ஒரு சுவிட்சை ஆன் பண்ணுவோம், ஒரு சுவிட்ச் ஆஃப்ல வச்சுக்கணும். பண்ணாலும் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணமா இந்த சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு சார். இங்கிருந்து வரக்கூடியது இப்படியே கரண்ட் போகுது. இந்த பக்கம் வருமா சார்? வரும், ஆனா இந்த ஆனா வராது. ஏன்னா இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா. அப்ப அதனால இப்பவும் வந்து எந்த மாற்றமும் இல்லை, இப்படியே தான் கரண்ட் போகுது. சார் ஒருவேளை மாத்து இதை ஆன் பண்ணிட்டு அதான் பண்ணிட்டு, அதனால எந்த மாற்றமும் ஏற்பட போகுது. ஏன்னா இப்படி வந்து இது வழிக்கு வந்துட்டு இது வழிக்கு இப்படியே சுத்தம், இங்க ஓப்பன் இருக்கு இல்லையா, அதனால இந்த மாற்றம். ஆக ஏதேனும் ஒரு சுவிட்ச் தாழ்நிலையில் ஆஃபில் உள்ள போதும் எல்இடியில் மின்னழுத்தம் இருக்கவே செய்யும். ஆனால் எல்இடி உயர்நிலையில் ஆன். ஆன்னா என்ன சார் அர்த்தம்? பல்பு எரியும், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இது எப்படி சார் சொல்லுது? ஏ வந்து பியை மட்டும் ஆன் பண்ணி வச்சுங்க, அதை 0 1 1 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பி வந்து 1, ஏ வந்து 0, நமக்கு பல்பு எரியுங்கிறதால 1. இல்ல ஏ மட்டும் ஆன் பண்ணி வச்சுங்க, ஏ வந்து 1, பி வந்து ஆஃப்ல இருக்கு 0, பல்பு எரியும் 1 0. இந்த முனை நாங்க போட்டிருக்கோம் 0 0 1 0 1 1 1 0 0 0 1 0 1 1 1 0. சார் ரெண்டு சுவிட்சையுமே ஆன் பண்ணிட்டாங்க சார், பார்க்கலாமா? இங்க இருந்து வரக்கூடிய கரண்ட் இப்படியே போய் இப்படியே கிரவுண்டுக்கு போயிடும். ஏன்னா இங்க ரெசிஸ்டன்ஸ் நிறைய போயிடும். ரெசிஸ்டன்ஸ் குறையா இருக்கக்கூடிய இந்த பகுதியோடய ஏதோ நம்ம ஷார்ட் சர்க்யூட் சொல்லுவோம். அந்த வயர் வந்து அப்படியே நேரம் வந்து பேட்டரியில இருந்து கிரவுண்டுக்கு போயிடுது. ஸோ அப்ப என்ன ஆகும்? பல்புக்கு கரண்ட் கிடைக்காது, பல்புக்கு வோல்டேஜ் கிடைக்காது. சுவிட்சுகள் ஏ மற்றும் பி உயர்நிலையில் உள்ள போது ஆன், ரெண்டுமே ஆன், டிஸ்ஒன் ஸ்டேட் எல்இடியில் மின்னழுத்தம் இருக்காது. எனவே எல்இடி தாழ்நிலையில் 0 நிலையில் ஆஃப் நிலையில் இருக்கும். அப்ப இதை எப்படி சொல்றது? 1 1 0. ஏற்கனவே 3 ஸ்டேட்ல என்னங்கிறத பார்த்தோம், 4வது ஸ்டேட்டை சேர்த்து பார்த்துட்டோம். 0 0 1 0 1 1 1 0 1. இது போன ஸ்டேட்ல பார்த்தது 1 1 1. இதை இப்ப பார்த்தது. இப்ப இது என்னது சார் அப்படின்னு சொன்னதை பார்த்து, இது வந்து ஒரு நாண்ட் கேட்டுக்குள்ளேய ஒரு ஆபரேஷன், பூலியன் செயல்பாடு. நாண்ட் கேட் நம்ம எல்லா கேட்டுக்குமே நமக்கு வந்து உண்மை அட்டவணை தெரியும். நாண்ட் கேட்டுக்கு எப்படியா, ஆர் கேட்டுக்கு எப்படி, நாட் கேட்டுக்கு எப்படி, நாண்ட் கேட்டுக்கு எப்படி, நான் கேட்டுக்கு எப்படி. இல்ல நாண்ட் கேட் இருந்தாலே நிறைய கேட்டு, யார் எல்லா கேட்டையும் பயன்படுத்த செய்வதற்கு நாண்ட் கேட்டை பயன்படுத்தலாம். எல்லா கேட்டுகளையும் உருவாக்குவதற்கு நாண்ட் கேட்டை பயன்படுத்தலாம், எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இது நாண்ட் கேட்டினுடைய உண்மை அட்டவணையாகும். ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட சுற்று வரைபடம் நாண்ட் கேட் என்ற பூலியன் செயல்பாட்டை குறிக்கிறது. சரியா? நம்ம இதே எலக்ட்ரானியல் சாதனங்கள் அப்படிங்கிற பாடத்துல வேறு ஒரு கேள்வி அடுத்த காணொளியில் நாம் காணலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.